தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தைப்பூசத்துக்கு வருகின்றவர்கள் தயவு செய்து குழந்தைகளுக்கோ அல்லது நீங்களோ எந்த விதமான தங்க நகைகளையும் அணிந்து வர வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அண்மையில் நடைபெற்ற ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகத்தில் கூட 18 பேர்களுடைய நகைகள் பறிக்கப்பட்டு விட்டதாக நான் கேள்விப்பட்டேன். இமிட்டேஷனை போட்டு வாங்க அப்படின்னு நகைகள் போட்டு வரணும்னா இமிட்டேஷன் போட்டு வாங்க. எதாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்துடும். குழந்தை சேஷ்டைகள் இருக்கு. நாங்கள் ரோட பல்ப் போட்டு வரோம், அதை கழட்டி விடுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சந்திரா இருக்கிறார், நைட்டை போட்டு வரானுங்க, அதை கழட்டி போட்டுட்டு அது எப்படி போட்டுறாங்க பார்த்துட்டு இருந்து அது கழட்டி போட்டுடுது. அது இன்னும் 3 நாளைக்கு வராது. இந்த 3 நாள் தைப்பூச கூட்டத்தை பார்த்து ஓடி போயிடும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவனைத்தும் பண்ணும். அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. குரங்கை பற்றி நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே விளக்கம் கொடுக்குற அர்த்தமும் இல்லை. குரங்கை தொட்டால் ஆஞ்சநேயர்கள் வந்து விடுவார்கள், வேண்டாம். பத்துமலைக்கு மக்களின் பேராதரவு உண்டு தான் ஸ்ரீ நடராஜா நம்பிக்கை. பத்துமலை திருத்தலத்தையும் அதனை வழிநடத்தும் தேவஸ்தானத்தையும் பலர் குறை கூறி வந்தாலும் மக்களின் பேராதரவு என்றுமே இருக்கும். ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா இதனை தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பலரும் பலவற்றை பேசுவார்கள். ஆனால் இந்தியர்கள் என்றுமே சிறப்பான ஆதரவை வழங்கி வருவதாக இன்று தேவஸ்தான அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசினார். தைப்பூசம் ஒவ்வொரு ஆண்டும் பிரசித்தி பெற்றுக் கொண்டு வருகின்றது, பிரபலமாகி கொண்டு வருகின்றது. இன்று உலகமே இதை பார்க்கின்ற அளவுக்கு, வியந்து பார்க்கின்ற அளவுக்கு, தைப்பூசம் என்றால் அது மலேசியா என்று சொல்லுகின்ற அளவுக்கு தைப்பூசம் இப்பொழுது ஓங்கி வளர்ந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் சொல்கின்றேன், நாம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் தைப்பூசத்திற்கு எல்லோரும் மஞ்சள் ஆடையை அணிந்து வாருங்கள். மஞ்சள் நிலத்தை நாம் பேணி காக்க வேண்டும். சிறுக 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 நம்ம அதை மாற்றிக்கொண்டே வந்து ஒரு காலகட்டத்தில் அது மஞ்சளாகவே இருந்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாம் மாத்திரமல்ல, பலர் நினைக்கின்றார்கள். ஆங்காங்கே பலர் மஞ்சள் சட்டையெல்லாம் விற்கிறாங்க, மஞ்சள் சுடிதாரெலாம் விற்கிறாங்க. இந்த பால் குடம் ஏந்தி வருபவர்கள், பால் குடம் எடுப்பவர்கள் எல்லோரும் ஜிப்பா சட்டை போட்டுக்கொண்டு மஞ்சளோடு வந்தால் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கும். கலர் ஒரு மஞ்சள் கலர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று உங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். சகோதரிகள், சகோதரர்கள், உங்கள் அன்றே சொல்லிவிட்டேன், உங்களுடைய பால் குடத்தில் மேல் நீங்கள் ஒரு கயிறு கட்டினால் போதும், அது 10 முடிச்சு போட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாண்டு தைப்பூச உற்சவத்திற்கு நம்முடைய பேரரசர் அவர்களை வரும்படி நான் அன்பு வேண்டுகோள் விடுத்து அவருக்கு அழைப்பு அனுப்பியிருந்தேன். அவர்களும் இவரிடம் வர முடியாது என்று இஸ்தானாவிலிருந்து நமக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நாம் நாட்டினுடைய பேரரசர் அவர் ஜோகரினுடைய சுல்தானாக இருந்த பொழுது அந்த கோயில் தைப்பூசத்துக்கு சென்று வந்துள்ளார். அந்த அடிப்படையில் நானும் அழைத்தேன். அவரும் அதற்கு மதிப்பு கொடுத்து நமக்கு பதில் அனுப்பியிருந்தார். தைப்பூசம் கபங்சான் கொட்டு வேறொரு பிறகு நிச்சயமாக ஒரு நாள், இந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாள் நம்முடைய பேரரசர் வருவார் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். நாம் எழுதிய கடிதத்திற்கு மதிப்பளித்து நமக்கு பதில் கொடுத்தார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பிரதமர் அவர்களுக்கும் நான் தேவஸ்தானத்திலே தைப்பூச உற்சவத்திலே கலந்து கொள்ளும்படி 2 கடிதங்கள் எல்லாம் அனுப்பினேன். ரிசீவ் பண்ணியிருக்கின்றார்கள். இன்று வரைக்கும் எனக்கு எந்த விதமான பதிலும் வரவில்லை. அதை பற்றி எனக்கு எதுவும் சொல்ல முடியாது. காரணம், எனக்கு எந்த பதிலும் வரவில்லை.
மாய்காவின் தேசிய தலைவர் டான்ஸ்ரீ டத்தோ விக்னேஸ்வரன் அவர்கள் நம்முடைய தைப்பூச உற்சவத்திற்கு நம்முடைய பிரதான அழைப்பாளராக நம்ம அவரை அறிவிக்கின்றோம். அதே வேளையில் நம்முடைய மாநிலத்தினுடைய மந்திரி பூசலார் அவர்களும் தைப்பூசத்தன்று வருகை தரவிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் பிரதான விருந்தாளிகளாக தைப்பூசத்துக்கு விசேஷ அழைப்பாளராக கலந்து கொள்வார்கள். மற்றும் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் இவ்வாண்டு பல அபிவிருத்திகளை இந்த பத்துமலையிலே மேற்கொண்டுள்ளது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றீர்கள். 2 பெரிய காம்ப்ளெக்ஸை கட்டினோம். இந்த 2 பெரிய காம்ப்ளெக்ஸை கட்டினது மாத்திரமல்ல, அது கீழே இருக்கின்ற அனைத்து நிலப்பரப்புகளையும் டைமென்ஷன் கற்களை போட்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு பெண்களுக்கான புது மலக்கூடுகள் கட்டி இருக்கின்றோம். ஒவ்வொரு மலக்கூடுகளையும் கை வைத்தால் 1 மில்லியன் ஆகின்றது. அத்தனை வசதிகளோடு உங்களுக்கு தேவஸ்தானம் அந்த இடங்களெல்லாம் சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி உங்களுக்காக அர்ப்பணிக்கின்றோம் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம். நேற்று கூட டத்தோ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னிடம் 50,000 வெள்ளி கொடுத்திருக்கின்றார் பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு. அவருக்கு பத்துமலையிலே ஒரு மாலை அணி தைப்பூசன்று ஒரு மாலை அணி வைத்து அந்த 50,000 இவருக்கு நான் கேட்கறேன்னு கொடுக்குறாங்க. யார் அனுமதி கேட்டாலும் அவர்களுக்கு நான் எப்போதுமே கொடுப்பேன். யாராக எனக்கு என்ன, எங்கள் கோயில் பொது சொத்து, அப்பாவோட சொத்தான்னு கேட்டால் இது என்ன பேச்சு? இது நாயக்காரர்கள் இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு இந்த பத்துமலை வளர்ந்துருக்குமா? சாமி இருந்த காலத்திலிருந்து சாமி இருந்த காலத்தில்தான் யோசிச்சு பார்க்கணும். இவர்கள்லாம் இன்னைக்கு வந்தவர்கள். இதே டான்ஸ்ரீ விக்னேஸ்வரனும் டத்தோ சரவணன் தான் 2 மில்லியன் வாங்கி கொடுத்தாங்க சபரி பிரதமராக இருக்கும்போது. அதற்கு முன்பு டத்தோ ஸ்ரீ நஜீப் அவர்கள் 2 மில்லியன் கொடுத்தாரு. இதெல்லாம் வைத்துதானே இந்த காம்ப்ளெக்ஸ் என்னால் கட்ட முடிஞ்சது. அந்த மாதிரி பைபிளும் 1 மில்லியன் கொடுத்தாரு. இல்லை என்று சொல்லவில்லை. சென்றாண்டு இதெல்லாம் அவர்களுக்காக தான் செய்யறோம். நம்ம கேட்டு பெற்று அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கமே ஒழிய இது இந்த பொக்கையில எடுத்து இங்க போட்டுலாம் போக முடியாது. ஒவ்வொரு வெள்ளிக்கும் அவன் கணக்கெட்டிருக்கான். ஒவ்வொரு வெள்ளிக்கு கணக்கு கொடுத்துருக்கும். அவன் கொடுத்த காசுக்கு எல்லாத்தையும் கணக்கெட்டிருக்காங்க. அந்த அளவும் கணக்கு கொடுத்துருக்கோம். இது பொதுமக்களால் நிர்வகிக்கப்படுகின்ற கோயில் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. 1929 பொதுமக்களால் அது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திடம் இருந்த சொத்தை இதை கொண்டு வந்தது இந்த உபயக்காரர்கள். அப்பதான் ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. தெரியாதவர்கள் புரியாதவர்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என்னை எப்போது வேணாலும் பாருங்கள்ன்ற பேசுங்க, கேளுங்க. நம்மளுக்கும் நம்முடைய இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் யார் உதவி செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். யார் நமக்கு என்ன ஆலயங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் அவர்களோடு அணுகி வேலை செய்வதுதான் முறை. அதைத்தான் இந்த தேவஸ்தானம் செய்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் அப்படிதான் செய்யும். தேவஸ்தானத்தின் தலைவருடைய மனைவி ஸ்ரீ மல்லிகா அவருடைய தலைமையில புஸ்தகம்லாம் விற்க வைக்காங்க. எல்லாரும் வாங்கி அந்த அரும்பெரிய புஸ்தகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டிலே வைத்திருக்கலாம். கந்த புராணம், நடராஜர் 10, இப்படி அடியாருக்கு முருகனுடைய அடியார்கள், திருவிளையாடல் புராணம், இப்படி 19 புஸ்தகங்கள் ரொம்ப விலை குறைவான விலையில நீங்கள் வெளியே கூட இந்த விலைக்கு வாங்க முடியாது. இன்னும் முக்கியமான காரணம்னா இது எல்லோரிடமும் போய் சேர வேண்டும். 285-5281 இது ஹாட்லைனு. அதாவது செஞ்சொல்வை மனிதர்கள் உடனடியாக கூப்பிட்டீங்கன்னா உங்களை உடனடியாக அவங்க அணுகி உங்களுக்கு ஏற்பாடு செய்வாங்க. பார்த்துருப்பீங்க, ரோடெல்லாம் போட்டிருக்கிறோம். ரோடை எல்லாத்தையும் அகற்றிட்டு புதிய ரோடு போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் டைமென்ஷன் கல். அதாவது நான் சென்ற ஆண்டு பார்த்தேன், பெண்கள் அங்கபஸ்தம் எடுத்துகிட்டு வருகின்ற பொழுது
அது முதுகெல்லாம் குத்தும். உணர்ந்து இந்த ஆண்டு எப்படியாவது அதை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தையெல்லாம் மாற்றி அழகுபடுத்தி புதிய மின் விளக்குகள் போட்டு அதை அந்த ரோடு செப்பனிடப்பட்டிருக்கின்றன. இந்த ரோடெல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன. அடிவாரங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அடுத்த ஆண்டு தைப்பூசம் இந்த ரோடும் மாற்றி விடுவோம். இப்படி பல அபிவிருத்திகளை நாம் திட்டம் போட்டு செய்து கொண்டு வருகின்றோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நான் இருக்கின்ற வரைக்கும், என்னால் இயன்ற வரைக்கும் நான் செய்வேன் என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு உறுதி கூறுகின்றேன். 50 ஆண்டுகள் இருந்து விட்டேன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் என்று நான் சொல்ல முடியாது. 33 ஆண்டுகள் நான் தலைவராக இருந்தேன். அதற்கு முன்பு 17 ஆண்டுகள் நான் செயலாளராக பணியாற்றினேன். எல்லாம் ஆண்டவன் கொடுத்த பிராப்தம் என்பதை உணர்ந்து தெரிந்து நான் என்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த டிக்டாக் அதுக்கு இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். வம்பிழுத்தால் வம்புக்கு போக மாட்டேன். வம்பிழுத்தால் எங்கே சந்திக்க வேண்டுமோ அவளை அங்கே சந்திப்பேன். அதுவும் அத்தெல்லாம் போயிடுச்சு என்றதை ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நிறைய பேர்கள் இங்கே மடிப்பிச்சை எடுப்பார்கள். அதை கவனத்தில் கொள்ளுங்கள். யார் உண்மையிலே மடிப்பிச்சை எடுக்கின்றார்களோ அவர்கள் நீங்கள் முகத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவர் உண்மையிலே மடிப்பிச்சை எடுக்கின்றவர்கள். மற்றவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றவர்கள் இதை ஒரு தொழிலாக செய்கின்றார்கள். நாங்களும் எவ்வளோ விரட்டினாலும் கேட்க மாட்டேன்றாங்க, ஒளிஞ்சிடுறாங்க. எங்களை கண்டா ஒளிஞ்சிடுறாங்க, டக்குன்னு ஓடிடுறாங்க. இவங்களா பார்த்துக்கிட்டே நாங்க இருக்க முடியும். அப்புறம் திடீர்னு மஞ்சள் துணி தூக்கிடுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நீங்க அவங்களாம் கொடுக்கறத விட நீங்க இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க பார்த்துக்கங்க. எவனோ சொன்னான்றதுக்கு நான் பேச்சை கேட்டு நீங்க உண்டியில பணம் போடாது கூட பரவாயில்லைங்க. நீங்க நல்லா இருந்தா போதும். எங்களுக்கு வர வேண்டியது வரும். அதை வைத்து நாங்கள் நன்றாக செய்வோம் மொழிய மற்றபடி இல்லை என்று சொல்ல வேண்டும். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.